நடிகர் சங்கத்தில் முன்னறிவிப்பின்றி ராதாரவி, சரத்குமார், சந்திரசேகரை நீக்கினான்னு சொல்கிறதே தவறான தகவல். முதல்ல அவங்க கொடுத்தாங்க, அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த டீம் வந்த உடனே அப்புறம் ஆடிட்டர்கிட்ட வச்சு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்தோம். சரி பார்த்தபோது 1,60,00,000 வரைக்கும் சரியான ரசீது இல்லை. ஒரு பணம் செலவழிச்சிருக்காங்க, பணம் எடுத்திருக்காங்க, அந்த பணத்துக்கு ரசீது இல்லை, வவுச்சர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த கணக்கு சரியான கணக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பூ, புஷ்பம், ஃப்ளவர் அப்படின்னு 3 இடத்துல எழுதினா 3 ஒன்று தானே. பூவும் ஒன்று தான், ஃப்ளவரும் ஒன்று தான், புஷ்பமும் ஒன்று தான். அந்த மாதிரி ஆக மொத்தம் என்னாச்சு? அப்போ அதுக்கு கணக்கு கேட்டபோது கிடைக்கல, கொடுக்குறோங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகிட்டே வந்தது. அதன் பிறகு இந்த வேங்கடமங்கலம்னு ஒரு இடத்துல ஒரு லேண்டு ப்ராப்ளம். அந்த லேண்டையும் அது அவர்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி, அதுவும் ஏதோ தவறுதலாக சட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை செயற்குழுவில் வச்சு செயற்குழுவில் அவங்கள இடைநீக்கம் செய்யலான்னு ஒரு நடவடிக்கை எடுத்து, அந்த இடைநீக்கமே உங்களை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பதில் அனுப்பிச்சு, இந்த அப்பவும் அந்த கணக்கு எல்லாம் சரியாக ஒப்படைக்காத காரணத்தினால பொதுக்குழுவில் சொல்லி அவர்களை நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக போலீஸுக்கு போகணும். என்ன இந்த பக்கம் ஒரு சின்ன தவறு என்றால், அதை அடுத்தடுத்து உடனடியாக செய்யாமல் கொஞ்சம் லேசாக இழுத்து பண்ண ஒரு காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு, எதிராளி டென்னிஸில் எப்படின்னா ஒன்று டப்பார்னு அடித்து ஷார்ட் அடிச்சிடணும், இல்லையா எதிராளி ஃபால்ட்டு பண்ணால் அதை பாயிண்ட்டாக மாற்றிக்கணும். அதை விட்டு ஜவ்வாக நான் அடிக்க நீ அடிக்க நான் அடிக்க நீ அடிக்கன்னு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்காங்க, அது ஒரு சரியாக இருக்காது. அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அதுதான், மற்றபடி எனக்கு ஒன்றும் இந்த டீம் சரியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை. என்ன செய்ய ஆரம்பிக்கல, வெறும் வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சார் சரத்குமார். இதோ நான் விற்றுட்டேன், இதோ திருப்பி கொடுத்துட்டேன், இதோ நாளைக்கு கொடுத்துருவேன். நீங்களே சரத்குமார் பேசின 3 நாளுடைய அவருடைய இன்டர்வியூவை போட்டு பாருங்களேன். இதுக்கு நடுவிலே போடுங்க. என்றைக்காவது அந்த கான்ட்ராக்ட் காமிச்சிருக்காரா? காமிக்கவே இல்லையே. இப்போது நாங்கள் என்ன பண்ணோம், 2,50 கோடி ரூபா முதல்ல அந்த கொடுத்து அந்த 2,50 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்த திருப்பி வாங்கி இப்போ நடிகர் சங்கத்தின் பெயரில் நடிகர் சங்கத்தினுடைய இடம் இருக்குது. ஓகேயா? இப்போ இது இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்தி சுமார் அதில் 12 கோடி ரூபாய் இன்னும் வந்தது. செலவெல்லாம் போக 7 கோடி ரூபாய் 8,5 கோடி ரூபாயோ இருக்குது. எல்லாத்துக்கும் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த ஆடிட்டட் அக்கௌண்ட்டையும் இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு வரப்போகுது? தப்பு வந்தால் கேளுங்க, இதில் என்ன தப்பு இல்லையா? அந்த ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் முழுக்க வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்னொரு ஆடிட்டரை வச்சு கணக்கு பாருங்கள். தவறு இருந்தால் ஒத்துக்கத்தாங்க வேணும். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். விஷால், கார்த்தி இவங்க மிக நேர்மையானவர்கள். அதனால் மற்றவங்க எப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த டீம் விஷால், கார்த்தி தான் இல்லை பேஸ். அதுக்கு பிறகு அதில் நாசர் வந்தார், அப்புறம் கருணாஸ், பொன்னொன்று, இவங்கெல்லாம் அந்த 5 பேர் வந்தாங்க. எல்லாம் இது வந்திருக்கு. சில சமயம் இந்த ஆஃபீஸில் நடக்கிற சில விஷயங்கள் மரியாதை குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அந்த பையனை கூப்பிட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்க போகிறார். அவ்வளோதானே இருக்குது. வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா? யார் வேணால் நடிகர் சங்க ஆஃபீஸ்க்குள்ளே வரலாம். யாராவது உள்ளே விடலையா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9841023545 எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன் உள்ளே விடலை? யாரையும் வாசலில் நிறுத்தி யாரும் பேசக்கூடாது. க்யூவில் யாருக்கும் அடிமை இல்லை. நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நடிகர் சங்க உறுப்பினர்கள். எல்லோரும் ஓட்டு போட்டு தான் எல்லோரும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் யாரையும் உள்ளே விட மாட்டேன், நான் தான் எல்லாம், நான் நினச்சா எதுவும் பண்ணிவிடுவேன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்களா, அப்படியே டேப் ரெக்கார்டரை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, காமிங்க. சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். அது ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நீக்கிற வரைக்கும் நானும் உங்களோட சேர்ந்து போராடுறேன். அப்படிலாம் எதுவும் நடக்காத போது அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்னு சொன்னால் சரியாக வராது. இதில் தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை. இது எப்படி நடவடிக்கை எடுக்கலான்னா, அந்த பணம் யார் பணம்? பொது பணத்தில் கை வைக்கலாமா? அப்போ கூட ராதாரவி ஏதோ பேட்டியில் சொல்லியிருந்தார், இவர் 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டார். 10 லட்ச ரூபாய் சூர்யா கம்பெனிலேருந்து கடன் கொடுத்து திருப்பி கொடுத்தோம். ஏன்னா அப்போ பணம் இல்லை நம்மக்கிட்ட. அந்த சமயத்தில் அந்த பணத்தை கடன் வாங்கி அந்த கிரிக்கெட் மேட்செல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பேசிக்காக சில முதல்லையே ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா? அந்த பணத்தை கடன் வாங்கணும். அந்தளவுக்கு பணமே இல்லை நம்மக்கிட்ட.
அதுக்காக வாங்கப்பட்டது திருப்பி கொடுக்கத்தாச்சு. ஃபுல் அக்கௌண்ட் புக் இங்கே தான் இருக்குது, இன்டர்நெட்லேயே இருக்கே, பார்த்துக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாரையும் வந்து அதுக்காக எல்லாரையும் நீக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. நிஜமாகவே சிலர் தப்பு பண்ணியிருந்தால் கூட என்னை மன்னிச்சிருன்னா மன்னிச்சிட்டு போயிடணும் பெருந்தன்மையாக. கமலஹாசன் கூட அன்றைக்கி சொன்னார். கமலஹாசன் அன்றைக்கி பேசும்போது மாற்றார்களையும் அவர்களையும் நம்ம உள்ளே விடணும், அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் ஸ்கைப்பில் வந்து பேசினார் அன்றைக்கி. நான் கிளம்பிட்டேன், எனக்கு ட்ராமா இருந்தது, நான் கிளம்பிட்டேன். அதனால் சொன்னாங்க. கமல் வந்து எப்படி அவர் கையெழுத்து புக்கில் கையெழுத்தே போடல, அவர் மட்டும் ஸ்கைப்பில் எப்படி வந்து பேசலாம் அப்படின்னு யாரோ கேட்குறாங்கண்ணா. யாரோ எங்கேயோ கேட்குறாங்கங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் லெட்டராக நடிகர் சங்கத்துக்கு அனுப்புங்க இல்லையா. சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் @gmail.com இருக்குது இல்லையா. எஸ்வி சேகருக்கு அனுப்புகிறீங்களா, மயிலாப்பூர் எம்எல்ஏ @gmail.com எனக்கு அனுப்புங்க, நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். இல்லை யாரை வேணால் தொடர்பு கொண்டு கேட்க முடியும், ஒன்றும் தப்பே கிடையாது. எப்போ கேட்டாலும் விஷாலும் கார்த்தியும் உடனடியாக சட்ட ரீதியான பதிலை சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற டீம் ஒரு பைசா கூட திருடக்கூடிய டீம் அல்ல.